فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இந்த ரமலானுடைய சிறப்பான இரவுகளில் ஒரு சில நாட்களில் நாங்கள் சில முக்கியமான தலைப்புகளில் சில மார்க்க விடயங்களை ஆராயலாம் என நினைக்கின்றேன். சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் அதிகமாக கேள்விப்பட்டிராத, ஆனால் நிறைய பிரயோஜனங்களையும் நிறைய படிப்பினைகளையும் கொண்ட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அக்காவான அஸ்மா பின்து அபீபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அஸ்மா பின்து அபீபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி உங்களுக்கு மத்தியில் சில முக்கியமான விஷயங்களை தொட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆண்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வீரத்தையும் அறிவையும் ஞானத்தையும் திடகாத்திரத்தையும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு பெண்மணிதான் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை விட 10 வருடங்களால் வயதிலே மூத்தவராக இவர் இருந்தார். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மூத்த மகளாகவும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை விட கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக மூத்த ஒரு பெண்ணாக அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். இயற்கையிலேயே ரோசப்படக்கூடிய ஒரு பெண்ணாகவும் நல்ல அறிவுஞானம் உள்ள ஒரு பெண்ணாகவும், இன்னும் சொல்வதென்றால் தைரியமும் திடகாத்திரமும் வீரமும் கொண்ட ஒரு பெண்ணாகவும் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறிய காலத்து வரலாறு முதல் அவர் மௌத்தாகின்ற வரைக்கும் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவருக்கு 100 வயது. இந்த 100வது வயதிலே சில வீரமிக்க சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்களும் இந்த வரலாறை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் உள்ள ஒரு வரலாறு தான் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு. இந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் என்று சொல்லப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சி அல்லது பெரியம்மாவின் சஃபியா என்று சொல்லப்படக்கூடிய பெரியம்மாவின் மகனாகத்தான் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜுபைரை தான் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பெண்மணிதான் மரணிக்கின்ற, அதாவது கடைசியாக மரணித்த ஒரு பெண்மணி என்று சொல்லலாம். நபித்தோழர்களிலேயே கடைசியாக மரணித்த, அதுவும் ஹிஜ்ரத் செய்த பெண்களில் கடைசியாக மரணித்த ஒரு பெண்மணி தான் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் என்று நாங்கள் சொல்லலாம். காரணம், அவரது தந்தை அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரது பாட்டனார் அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், தந்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அவவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹுடைய கணவர் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளை அப்துல்லா இப்னு சுபைர், உர்வத் இப்னு சுபைர் போன்ற அந்த முழு குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய தங்கையான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்பத்திலே உள்ள ஒரு பெண்மணியாக அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நிறைய பேருடைய வரலாறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லப்பட வேண்டிய ஒரு வரலாறும் உண்மையிலேயே ஒரு வீரமிக்க ஒரு வரலாறுமாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அதிலும் சொல்வதென்று சொன்னால், நாங்கள் ஹலீஃபாக்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய ஆட்சியிலே முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூன்றாவது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான்காவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பின்னால் சில பிரச்சனைகளின் பின்னால் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதன் பின்னால் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா ஆட்சிக்கு வருகிறார். பின்னர் யஸீதும் தனக்கு பிள்ளையாக பிறக்கின்ற ஒரு பிள்ளைக்கு தனது தந்தையுடைய பெயரான முஆவியா என்ற பெயரை வைக்கிறார். தனது தந்தையுடைய பெயரான முஆவியா என்ற பெயரை வைக்கிறார். அப்ப யஸீதுக்கு பின்னால் ஆட்சிக்கு வருவது யார்? மறுபடி முஆவியா, தந்தை அல்ல, யஸீதுடைய பிள்ளை. இப்படி ஆட்சிக்கு வருகிறார்கள். இந்த ஓடரை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பின்னர் மர்வான் இப்னு, பின்னர் ஹக்கம் வருகிறார்,
மர்வான் இப்னு ஹக்கம் வருகிறார், பின்னர் அப்துல் மலிக் இப்னு மர்வான், பின்னர் அப்துல் அசீஸ், இப்படி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆனால் அப்துல்லா இப்னு ஜுபைர் என்பவர் இந்த 12 கலீஃபாக்களுக்கு மத்தியில் ஒரு நாள் ஆட்சிக்கு வந்தார் என்ற செய்தி நிறைய வரலாற்றில் சொல்லப்படாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பின்னால் யசீத் ஆட்சிக்கு வருகிறார். இந்த யசீதுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் அப்துல்லா இப்னு ஜுபைர் மக்காவிலே என்ன செய்கிறார், சிறிது காலம் எதிர்த்து கொண்டே இருக்கிறார். என்றே தினம் யசீத் மரணிக்கிறாரோ அன்றைய தினம் அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு இஸ்லாமிய உலகத்தில் 175% பையத்து செய்கிறார்கள். ஆட்சியாளராக அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். யாரை? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபால் கொல்லப்பட்டு மரத்திலே ஏற்றப்பட்டு தொங்க விடப்படுகிறார். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன். இந்த வரலாற்றிலே சில முக்கியமான விஷயங்களில் நாங்கள் படிப்பினை பெறுவதற்காக இருக்கிறது என்பதனால் இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை படிக்கின்ற பொழுது அப்துல்லா இப்னு ஜுபைரும் என்ன செய்துவிடும், அப்படியே இயல்பாகவே உள்ளே அந்த வரலாற்றில் வந்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்திலிருந்து ஏராளமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதிலே அறிவிப்பாளர் வரிசைகளோடு வந்த மொத்தம் 58 ஹதீஸ்களை எங்களால் காண முடிகிறது. சஹீஹுல் புகாரியிலும் முஸ்லிமிலும் இரு கிரந்தத்திலுமே வரக்கூடிய அறிவிப்புகள் மொத்தம் 13. புகாரியில் மாத்திரம் கிட்டத்தட்ட 5 ஹதீஸ்களும் முஸ்லிமிலே 4 ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். மற்ற எஞ்சிய ஹதீஸ்கள் திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மத் போன்ற ஏனைய கிரந்தங்களில் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய புனைப்பெயராக தாத்துன் நிதாக்கைன், இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய புனைப்பெயராக தாத்துன் நிதாக்கைன் என்று சொல்லக்கூடிய, அதாவது 2 புடவைக்காரி அல்லது 2 புடவையுடைய, அதாவது துண்டுக்குரியவர், புடவை துண்டுக்குரியவர், 2 துண்டுக்குரியவர் என்று அர்த்தம். அது என்ன என்கின்ற சம்பவத்தை பின்னால் நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சகோதரர்களே, இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹிஜ்ரத் சம்பந்தமாக, தங்களது தந்தையுடைய ஹிஜ்ரத்தில் இவர்கள் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார்கள், தனது ஹிஜ்ரத்திலே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள் என்பதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆனாலும் உங்களுக்கு சில செய்திகளை நான் இங்கே தொட்டு காட்ட விரும்புகிறேன். காரணம், முதலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்வது நாங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அதற்கு பின்னால் பலர் பின்தொடர்ந்து என்ன செய்கிறார்கள், அதற்கு பின்னால் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். இந்த ஹிஜ்ரத்தின் பொழுது, தனது தந்தை ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சில தியாகங்கள் புகாரி முஸ்லிமிலே எங்களால் காண முடிகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள், நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்திகள். சனஅத்து சுஃப்ரத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி பைத்தி அபி ஹீன அராதா யுஹாஜிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாடுகளை தயாரித்தார்கள், போவதற்காக சாப்பாடுகளை. இப்போ அதை கட்ட வேண்டும், அதை கட்ட வேண்டும். கட்டுவதற்காக எந்த புடவையும் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. ஃபலம் அஜித் லி சுஃப்ரத்திஹி வலா லி சிகாஇஹி மா அர்பிதுஹுமா. கட்டி கொடுப்பதற்கு, தண்ணீர் பையை கட்டி கொடுப்பதற்கும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து சொல்லுகின்ற அந்த சாப்பாட்டை கட்டி கொடுப்பதற்கும் புடவை துண்டு எதுவுமே அந்த வீட்டிலே இருக்கவில்லை. ஃபகுல்து லி அபி, என் தந்தையிடம் நான் சொன்னேன், லா மா அஜிது இல்லா நிதாக்கை, நான் போட்டிருக்கிற இந்த முந்தானை புடவை துண்டை தவிர எதையுமே எனக்கு காண முடியவில்லை என்று சொன்னேன். கால ஷுக்கீஹி பிஸ்னைனி, அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், அதை 2 துண்டா பீங்கன்னு சொன்னாங்க. அதை 2 துண்டாக பிரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். பிரித்து ஃபர்பிதி பிஹிமா, ஒன்று அவக்கு மிஞ்சது என்னது, அவளோட முந்தானியா இருக்கும், மற்றது என்னது அந்த கட்டு, சாப்பாட்டு கட்டுக்கும் குடிக்கக்கூடிய அந்த தண்ணிக்குரிய கட்டாகவும் மாறும். அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நீ சர்வசாதாரண முந்தானையை பிச்சு கொடுக்குறான்னு நம்ம நினைப்போம். சொல்லி பாருங்க பாப்போம், முந்தானையை பிச்சு, ஒரு முந்தானை தான் இருக்குது, ஒரு முந்தானையை பிச்சு இது கட்டுங்க, மற்ற முந்தானையை நீங்க போட்டுக்கங்கடா, சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க பிக்கிறாங்க, அந்த சாப்பாடை கட்டி, அது போன்று அந்த தண்ணீர் குடிக்கின்ற பையையும் கட்டி ஒன்றை ஒரு துண்டை மாத்திரம் போட்டுக் கொள்கிறார்கள். அன்றைய தொடக்கம் சும்மீத்து தாத்துன் நிதாக்கைன், 2 புடவைக்குரியவர், 2 முந்தானைக்குரியவர் என்ற பெயர் எனக்கு வந்தது. யாரே? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அப்ப சாப்பாட்டு பையில் அவருக்கு என்ன தியாகம் செய்ய முடியுமோ அந்த தியாகம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய்விடுகிறார்கள்.
போகக்குள்ள பெரிய ஹிஜ்ரத் போறண்டா கிட்டத்தட்ட மதீனாவுக்கு நடைபாதையில் போறண்டா 10 நாள் 11 நாள் போகும். அப்ப அப்படி போக வேண்டியிருக்குது. என்ன செய்யறாங்க? காலத் லம்மா தவஜ்ஜஹ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவிலிருந்து போகின்ற பொழுது ஹமல அபூபக்கர் மாஹு ஜமீஅ மாலிஹி 5000 வ 6000. அபூபக்கர் என்ன செஞ்சாருன்னா வீட்டில் உள்ள 5000 அல்லது கிட்டத்தட்ட அதாவது 6000 திர்ஹமோ தீனாரோ அத்தனையும் என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துக்கிட்டு தான் போனாரு. வீட்டில் ஒன்றும் இல்லை. வீட்டில் ஒன்றை விட்டு விடாமல் அத்தனையும் எடுத்துக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனார்கள். ஃபஅதானி ஜத்தி அபா குவாஃபா வகத் அமிய, அவருடைய பாட்டனார் வந்தார். சொல்றாரு அபூபக்கர் போன பிறகு பாட்டனார் வந்தாரு, அப்பா வந்தாரு, அவர் குருடராக இருந்தாரு. வந்து கேட்கிறாரு ஃபகால, அவருக்கு விளங்கிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினது போறாங்கன்னு விளங்கிட்டு. அப்ப அவர் வந்து சொல்றாரு, அவர் அந்நேரம் காஃபிர் ஆகிறார். யாரு? அபூ குஹாஃபா. அப்ப சொல்றாரு ஃபகால இன்னஹாதா கது ஃபஜஅக்கும் பிமாலிஹி வ நஃப்ஸிஹி, இவரும் போய் சொத்தை எடுத்து போய் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தையும் சோதனை ஏற்படுத்திட்டார். இவர் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தையும் சோதனையும் இவர் என்ன செய்து விட்டார்? ஏற்படுத்தி விட்டார் என்று ஒரு கவலைப்பட சொல்றாரு. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுக்கு எப்படி ஒரு பாட்டனார் தன் மீது கவலைப்படுறாரு. அவர் சொல்ற ஃபகுல் து கல்லா, அவ்வாறல்ல, அப்படி சொல்ல வேண்டாம். கது தரக்கலனா ஹைரன் கதீரன், நிறைய சல்லி பணத்தை எல்லாம் விட்டுட்டு தான் போய்க்கிறா என்று சொல்லி என்ன செய்யறா தெரியுமா? ஃபமத்து இலா ஹஜாரின், கல்லுகளை கொஞ்சத்தை புறக்கிறா, கல்லு கொஞ்சத்தை புறக்கிறா. புறக்கி எடுத்து ஃபஜஅல்துஹுன்ன ஃபீ குவத்தில் பைத்தி, பணம் போடுற இப்படி அதாவது செப்பு மாதிரி இருக்குமே அது அதெல்லாம் என்ன செய்யறா? அந்த கல்லெல்லாம் போடுறா. போட்டுட்டு வந்து வகத்தைத்து அலைஹா பி தௌபின், ஒரு புடவையால் அதை மூடிடுறா. மூடி கொண்டு வலத்து அல தௌபி, அதை ஃபகுல் அப்படியே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுக்குறா. மூடி கட்டி கொண்டு போய் கொடுத்து சொல்றா, ஆட்டி காட்டுறா. இப்போ அவர் வைக்கிறார். இப்படி பார்த்தா விளங்குது, கொஞ்சம் புடவையால பிடிச்சி பார்த்துன்னு உள்ளுக்க நிறைய எரிக்கிற மாதிரி விளங்குது. அவர் குருடர் தானே. அப்போ அவர் சொல்றாரு ஃபகால அம்மா இது தரக்கலக்கும் ஹாதா ஃபனம், இவ்வளோ விட்டுட்டு போய்த்திருந்தாருன்னா அப்போ உங்களை நல்லா தான் விட்டுட்டு போய்கிறாரு. இவ்வளவு விட்டுட்டு போய்கிறாருன்னு சொன்னா உங்களை ஒரு நல்ல நிலையில் தான் விட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றான். இப்போ நான் கேட்கிறேன், ஒரு மகள் வந்து மௌனமாக இருக்கிற வேற விஷயம், தனது தந்தை ஒன்றுமே விட்டு போகவும் இல்லை, இஸ்லாம் என்றதற்காக முன்னானையுடைய ஒரு அறவாசியம் என்னது பிச்சு கொடுத்துட்டும் போய்கிறார். அதுக்கு பின்னால தந்தையை பாதுகாப்பதற்காக இந்த அளவுக்கு ஒரு மகள் பாடுபடுகிறார் என்றால் எந்த அளவு ஒரு மனநிலையும் எந்த அளவு ஈமானிய சக்தியும் அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் இருக்க வேண்டும். இது கற்பனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது ஹிஜ்ரத்துல போன பிறகு. அது மட்டுமா, இவர் போன பின்னால அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க காலத் அத்தா அபூ ஜஹல், இது புகாரி முஸ்லிம்ல வர செய்தி அல்ல, வரலாற்றில் வரக்கூடிய ஒரு சரியான செய்தி. அத்தா அபூ ஜஹல் ஃபீ நஃபரின், அபூ ஜஹல் என்ன செய்யறாருன்னா ஒரு கொஞ்சம் பேரோட வாரான். 2 பேரும் போயிட்டாங்களே, அபூ ஜஹல் வாரான் கொஞ்சம் பேரோட வந்து ஃபஹரஜுத்து இலையும். அப்ப அபூ ஜஹலும் ஒரு சிலர் வாசல்ல வந்திக்கிறத கண்ட உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவசரமா வாசலுக்கு போறாங்க. போனா ஃபகாலு ஐன அபூக், எங்க வாப்பான்னு கேட்கிறான். அபூ ஜஹல் கேட்கிறான் எங்க வாப்பான்னு. குல்து லா அதரி வல்லாஹி, அல்லாஹ்வின் மீதானே எனக்கு தெரியாது. ஐன ஹுவ, இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? உண்மைதானே, அவர் எங்க இருக்கிறாருன்னு இவருக்கு தெரியாது. இப்ப அபூபக்கர் எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது என்றாங்க. அவ ஃபரஃபா அபூ ஜஹல் யதஹு வலதம ஹத்தி லத்மதன் ஹர்ர மின்ஹா குர்தி, அதாவது அபூபக்கர் அதாவது அபூ ஜஹல் கையை ஓங்கி என் கன்னத்துல ஒரு அறை அரைஞ்ச, அந்த அறையில என் காதிலே போட்டிருந்த அந்த அணிகலனும் கலண்டு கீழே விழுந்ததுன்னு சொல்றான். அவ அடிச்ச அடியில காதிலே போட்டிருந்த அந்த அணிகலனும் கலண்டு கீழே விழுந்தது. சும்மன் சரபு, அடிச்சுட்டு போயிட்டாங்க. அடித்து விட்டு தொடர்ந்து தந்தை ஹிஜ்ரத்து போகின்ற நேரத்தில் தொடர்ந்து 3 சோதனைகளை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சந்திக்கிறாங்க. தொடர்ந்து 3 சோதனைகளை. இதெல்லாம் தந்தை என்ற பாசத்திற்காக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சந்தித்த விஷயம் அல்ல. இஸ்லாம் என்பது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளத்திலே அப்படியே நுழைந்திருந்தது என்பதற்கு தந்தையோடு சம்பந்தப்படாத சில சம்பவங்கள் பின்னால் வருகின்ற பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சகோதரர்களே, இதற்கு பின்னால இப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத்து போகணுமே, இப்போ இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சுபைர் இப்னுல் அவ்வாமை திருமணம் முடித்திருக்கிறார்கள். திருமணம் முடித்து கிட்டத்தட்ட நிறைமாத கர்ப்பிணியாக வயிற்றிலே அப்துல்லா இப்னு சுபைரை சுமந்திருக்கிறார்கள். வயிற்றிலே அந்த அடி உழுற டைம் எல்லாம் வயிற்றில் அப்துல்லா இப்னு சுபைரை சுமந்திருக்கிறார்கள். இந்த சுமந்ததோடு தான் அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, முஸ்லிம்ல வருது பாருங்க, ஹரஜத் அஸ்மா பின்து அபீபக்கர் ஹீன ஹாஜரத் வஹிய ஹுப்லா பி அப்துல்லா இப்னு சுபைர், போகின்ற பொழுது வயிற்றிலே அப்துல்லா இப்னு சுபைரை சுமந்து கொண்டுதான் ஹிஜ்ரத் சென்றார்கள். அப்துல்லா இப்னு சுபைரை சுமந்து கொண்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள்.
உங்களுக்கு தெரியும் பாலைவனம் எப்படி பாலைவனம், அதிலே குறிப்பா ஹர்ரான்ற ஒரு பகுதி வரும், தனி கல்லு பகுதி தான். அதால எல்லாம் மனுஷனுக்கு என்னது நடக்கிற ஒரு பகுதியே இல்லை, இயற்கையாக அமைந்த கல்லு பகுதிகள். அந்த பகுதியால எல்லாம் நடந்து என்ன செய்யறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு போறாங்க. எந்த அளவுக்கு நிறைய மாத கர்ப்பிணியண்டா அவங்க போய் குபா பள்ளி இருக்கிற இடத்தை அடைஞ்ச உடனேயே புள்ள கிடைச்சிட்டு, எவ்வளவு வருத்தத்தோட நடந்திருக்கணும். அந்த இடத்தை அடைஞ்ச உடனேயே அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு அப்துல்லா இப்னு சுபைர் கிடைச்சிட்டு. அப்ப அவ சொல்றா, அந்த அதை அறிவிக்கிறவங்க சொல்றாங்க, ஃபனுஃபிஸத் பி அப்துல்லா பி குபா, அங்க போன உடனே புள்ள என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு. இப்போ இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, புள்ளைய எடுத்துக்கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட புள்ளைய தூக்கிட்டு வராங்க. லியுஹன்னிகஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்தம்பழத்தை வைத்து ஏதாவது என்ன செய்யணும், தொண்டையில அது தஹ்னீக் என்று சொல்லுவாங்க, அது செய்யணும் என்பதற்காக வேண்டி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது புள்ளைய கையில வாங்குறாங்க. வாங்கி ஃபவதஅஹு ஃபி ஹிஜ்ரிஹி, மடியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னால் முதலாவது கிடைத்த குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர், முதலாவது முஹாஜிரில் பிறந்த குழந்தை. முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில வைத்த குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைத்த குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர். முதலாவது நபி அவர்கள் ஈத்தம்பழத்தை தொட்டு தொண்டையில் வைத்த ஒரு குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்ம தஆ பி தம்ரத்தின், ஈத்தம்பழம் ஒன்று கொண்டு வருமாறு சொல்றாங்க. அதை அப்படியே சப்பி அதை ஃபபஸகஹு, நபி அவர்கள் அந்த அவருடைய தொண்டையிலே உமிழ்ந்தார்கள் என்று வருது. யாருடைய, அப்துல்லா இப்னு சுபைர். அந்த குழந்தைய தொண்டையில நபி அவர்கள் அந்த எச்சில் போய் படுற மாதிரி என்ன செஞ்சாங்க, அந்த டேஸ்ட் படுகிற மாதிரி உமிழ்ந்தார்கள் என்ற செய்தி வருது. பின்னர் ரசூலுல்லாஹ் சொல்ற அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபைன் அவ்வல ஷைஇன் தഖல பத்னஹு லரீகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லா இப்னு சுபைருடைய வயிற்றிலே போன முதல் சாப்பாடு நபி அவர்களுடைய உமிழ்நீர்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு சுபைருடைய வயிற்றுக்கு போன முதல் உணவு எது, அதாவது நபி அவர்களுடைய உமிழ் நீர் என்று சொல்றாங்க. இதுக்கு சொல்றதுக்கெல்லாம் பின்னால வரக்கூடிய சம்பவங்கள் நிறைய காரணம். பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு சுபைரை தடவினார்கள். தடவி விட்டு வஸல்லா அலைஹி, அதாவது அருள் புரியுமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். வஸம்மாஹு அப்துல்லா, அப்துல்லா என்ற பெயரை வைத்தார்கள். யாருக்கு, இந்த அஸ்மா ரலியல்லாஹு குழந்தைக்கு அப்துல்லா என்ற பெயரை வைத்தார்கள். சரி, இந்த குழந்தை எப்படி மார்க்கத்தில் வளர்க்கப்படுது என்று சொன்னா, இந்த அப்துல்லா இப்னு சுபைர் என்ற பெயரை வச்ச பின்னால இந்த பிள்ளைக்கு 7 வயசு, மதீனாக்கு வந்து இப்ப 7 வயதான பின்னால அப்படி யாரும் செய்யறது இல்லை. ஆனா சுபைர் இப்னு அவ்வாம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அப்துல்லாவை அனுப்புறாரு, போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பையத் எடுத்து விட்டு வருமாறு, நான் இஸ்லாத்தை என்னது லா இஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி பையத் எடுத்து விட்டு வருமாறு அனுப்புகிறார்கள். இப்படி அனுப்புகின்ற வழமை நபித்தோழர்களிடத்தில் இல்லை. ஆனால் இந்த புள்ளை என்ன செய்யறாங்க, அனுப்பி விடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு சுபைர் நடந்து வார காட்சியை கண்டு ஃபதபஸ்ஸம, சிரித்தார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் அந்த ரசூலுல்லாஹ்கிட்ட ஓடி வார காட்சியை கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். பின்னர் நபி அவர்கள் அப்துல்லா இப்னு சுபைரோடு பையத்து செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதாவது கர்ப்பிணியாக அந்த குழந்தையை சுமர்ந்து கொண்டு ஹிஜ்ரத்து செய்கிறார்கள். அதனுடைய வருத்தம் அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும். 11 நாள் 12 நாட்கள் மக்காவுடைய வெயிலிலிருந்து மதீனாவுடைய வெயிலுக்கு நடப்பது என்று சொன்னால் ஹிஜ்ரத்தில என்ன ஒரு தியாகத்தை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்பது. சகோதரர்களே சகோதரிகளே, அடுத்ததாக இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவருடைய தர்மத்தை பற்றி ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு சுபைருடைய மகன் சொல்லுகிறார், மா ரஅய்து இம்ரஅத்தன் கத்துன் அஜ்வத மின் ஆயிஷா வ அஸ்மா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த இருவரையும் விட தர்மம் செய்யக்கூடிய எந்த பெண்களையும் நான் கண்டதில்லை, தர்மம் செய்யக்கூடிய எந்த பெண்களையும் நான் கண்டதில்லை. வஜூதுஹுமா முக்தலிஃபுன், அவர்களுடைய தர்மங்கள் 2 விதமாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்வார்கள் என்றால், ஃபகான தஜ்மஉ ஷைஅ இல ஷைஅ ஹத்தா இதா ஜ்தமா இந்தஹா வலஅதுஹு ஃபீ மவாலிஹி, அதாவது ஆயிஷா சேர்த்துட்டு வருவா, பணத்துகளை சேர்த்துட்டு வந்து ஒரு அமௌண்ட் வந்த பின்னால எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுப்பான். ஆனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி பாண்டா, ஃபகானத் லா தத்தஹிரு ஷைஅன் லிகதின், நாளைக்கு எதை வச்சுக்கல மாட்டா, இன்றைக்கு இருந்தா தர்மம் செஞ்சிருவா, இன்றைக்கு இருந்தால் தர்மம் செய்வாள். இவர்கள் இருவரும் தர்மத்தில எனது மிகவும் வேகமானவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லா இப்னு சுபைர் சொல்றதை பார்க்கிறோம். அடுத்ததாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அம்ர் இப்னு ஆஸுடைய, அதாவது சயீத் இப்னு ஆஸுடைய ஆட்சி காலத்தில், அவர் அமீராக இருந்த ஆட்சி காலத்தில் கல்வர்கள் தொல்லை கொஞ்சம் கூடுது, கல்வர்கள் தொல்லை கொஞ்சம் கூடுது. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு எப்படி தூங்குவாங்க தெரியுமா,
நல்ல தீட்டப்பட்ட கத்தி எடுத்து தலைவணி கீழே வச்சுட்டு தான் தூங்குவாங்க. தீட்டு 2 கத்தி எடுத்து தலைவணி கீழே வச்சுக்க என்ன செய்வாங்க, தூங்குவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதாவது கள்ளர்கள் என்று சொன்னாலே பொதுவாக பெண்கள் வந்து கத்தி எடுக்கிறதை விட கணவனை தான் பக்கத்தில் செஞ்சிருவாங்க, வச்சுக்கொள்வார்கள். ஆனால் கத்தியை தன் கீழே வச்சுக்கிட்டு என்னது தூங்குறாங்கன்னு சொன்னால் அவரோட உள்ளத்தில் ஒரு வீரம் ஒன்று இருந்துச்சு. அஸ்மா ரலியல்லாஹு அவருடைய உள்ளத்திலே இயல்பாகவே சில வீரம் இருந்ததை பின்னால ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இடையில பெரிய உரையாடல் போகும், அதில் நீங்கள் கண்டுகொள்வீங்க. சகோதரர்களே, இது சுருக்கம், நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறால் அவசரமாக போகிறேன். அடுத்ததாக முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, சூரிய கிரகணம் ஒரு முறை ஏற்படுது. இவருடைய அந்த மார்க்கத்தில் உள்ள பற்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ கஸஃபத்தி ஷம்ஸு அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்போ எல்லோரும் என்ன செஞ்சாங்க, தொழ ஆரம்பிச்சாங்க. இப்போ அஸ்மா நாங்கள் சொல்கிறாங்க, நானும் தொழுதேன். ரசூலுல்லாஹ் நீட்டினாங்க தொழுகையெல்லாம் அப்படி நீட்டினாங்க, அந்த அளவுக்கு நீட்டமான தொழுகை தொழுதார்கள். சொல்ற காயிமன் ஃபகும் துமாஹு ஃபஅதால் அல் கியாம. அப்போ நீட்டமாக தொழுது கொண்டே இருந்தாங்க. நான் என்ன முடிவெடுத்தேன்னா இருந்துருவோமான்னு முடிவெடுத்தேன். நான் அப்படியே கீழே இருந்துருவோமான்னு முடிவெடுத்தேன். அப்போ இப்படி கடை கண்ணால் பார்த்தேன், பக்கத்தில் என்னை விட ஒரு பலகீனமான பொம்பளை தைரியமாக நின்று தொழுதுட்டு இருந்தா. என்னை விட ஒரு பலகீனமான பெண் தைரியமாக நின்று தொழுதுட்டு இருக்கிறா. அதோட நான் முடிவெடுத்தேன், நானும் இப்படியே தான் தொழணும் என்றது முடிவெடுத்தேன் என்று சொல்றான். ஒரு உள்ளத்துல வந்து தான் இருப்போம் என்று முடிவெடுத்துட்டும் பக்கத்தில் தன்னை விட ஒரு பலகீனமான பெண் நின்றுட்டு தொழுகிறத பார்த்துட்டு தானும் தொடர்ந்து இப்படியே தொழுவோம் என்று முடிவெடுத்தேன் என்று சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அஸ்மா ரலியல்லாஹு இயல்புலையே உடம்பு கொஞ்சம் கொளுத்த ஒரு பெண். அப்படி இருந்தும் கூட அவருக்கு பக்கத்தில் உள்ள பலகீனமான பெண் நிற்கிறான்னு பார்த்தாவே ஒழிய அவ என்னை விட கொழுப்புல குறைஞ்சவை இதெல்லாம் செய்யலை. அவ என்னை விட பலகீனமாக இருந்து நிற்கிறாவே, நானும் நிற்கணும் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்னர் நானும் அப்படியே நின்று தொழுதேன் என்று சொல்லி சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அவர் இபாதத்தில் உள்ள ஒரு பற்று இது. அடுத்ததாக இன்னொன்று எப்படி என்று சொன்னால், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா தமத்து ஹஜ் இருக்குது, அதே போல கிரான் என்று சொல்ற ஹஜ் இருக்குது. தமத்து ஹஜ் செஞ்சா என்ன செய்வாங்க, உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு இஹ்ராம் ஆடையெல்லாம் கலைச்சிட்டு சாதாரண ஆடையோட என்ன செய்வாங்க இருப்பாங்க. பின்னர் 8ஆம் நாள் ஆகின்ற நேரத்தில் மறுபடி இஹ்ராம் உடுப்பை உடுப்பாங்க. கிரான் என்ற ஒரு ஹஜ் செஞ்சோம்னு சொன்னா உம்ரா செஞ்சுட்டு அதே இஹ்ராம் ட்ரெஸ்ல இருந்து அதை ஒரு எப்படி இஹ்ராம் கட்டினவர் என்ன பேணுதல் இருக்கணுமோ அதே மாதிரி தொடர்ந்து இருந்து 8ஆம் நாளுக்கு அதே இஹ்ராமோட என்ன செய்யணும், இபாதத்துக்களை செய்யணும். இப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கன்னா, நபி அவர்கள் இந்த நேரத்தில் சொன்னார்கள், மன்கான மாஹு ஹதியுன், யாரெல்லாம் குர்பானியை கொண்டு வந்திருக்கிறார்களோ ஃபல்யகும் அலா இஹ்ராமிஹி, அவர் தொடர்ந்து என்ன செய்யட்டும், இஹ்ராம்லேயே இருக்கட்டும், களைய வேண்டாம் என்று சொன்னார்கள். வமல்லம் யகுன் மாஹு ஹதியுன் ஃபல்யஹ்லில், எவர் வந்து அதை கொண்டு வரவில்லையோ அவர் என்ன செய்யட்டும், இஹ்ராமை களைந்து விட்டு சர்வசாதாரணமாக மாறிவிடட்டும் என்று சொல்றாங்க. இப்போ இவர் சொல்ற அஸ்மா ரலியல்லாஹு, இது ஒரு நகைச்சுவை மாதிரி ஒரு செய்தி. அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபலம் யகுன் மஇ ஹதியுன், நான் வந்து என்ன செய்யல, குர்பானி கொண்டிருக்கல, ஃபஹலல்து, நான் என்ன செஞ்சிட்டேன், இஹ்ராத்தை களைஞ்சாச்சு. வகான மஅ ஸுபைரி ஹதியுன், எனது கணவர் சுபைர் என்ன செஞ்சாரு, குர்பானி கொண்டு வந்திருந்தாரு. ஃபலம் யஹ்லில், அவர் இஹ்ராம்லே இருந்தார். அப்ப இவருக்கு ஹலால் ஆகிறது எல்லாமே அவருக்கு ஹராம். ஏன், அவர் இஹ்ராம் உடுப்புலே இருக்கிறார். இப்போ சொல்றா, ஒரு நல்லா பேசக்கூடிய ஒரு பெண், காலத் ஃபலபிஸ்து தியாபி, வளமையான ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா ஹரஜ்து ஃபஜலஸ்து இல சுபைர், நான் வெளியே போய் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல போய் இருந்தேன். அப்ப சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கூமியன், இங்கிருந்து எழுப்பி பேத்துருங்க. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னது, இங்க மனைவி தானே, இங்கிருந்து எழுப்பி பேத்துருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவ சொல்றா, ஃபகுல்து அத்தக்ஷா நஸிபலைக், அப்படியே வருது ஹதீஸ்ல, பாஞ்சிருவேன்னு பயப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. உங்களது இப்படி இருந்து உங்களோட மேலே பாஞ்சிருவேன்னு பயப்படுறீங்களான்ட்டு எழுப்பி பேத்துறாங்க. நிற்கிறது அதாவது ரோசமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தா, இவர் வந்து அழகா பேசுறதுக்கு வந்தா, யாரு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு கூமியான் இங்கிருந்து எழுமுங்கன்னு சொன்னோன்னே, மேலே நான் பாஞ்சிருவேன்னு பயப்படுறீங்களான்னு எழுப்பி போயிட்டார். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இது அப்படியே ஹதீஸ்ல சொல்றா, முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. ரோசமான ஒரு மனப்பான்மை, தன்னை புறக்கணித்து அவசரமா புறக்கணிக்கின்ற ஒரு மனப்பான்மை என்ன செய்யலாம், இதுல வந்து இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கலாம். சகோதரர்களை, இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்ச ஹதீஸ்கள்லயே பெண்கள் எல்லோரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அஸ்மா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஜாத் இம்ராத்துன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்தார். ஃபகாலத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னலி இப்னத்தன் உரையிசன் அஸாபத்துஹா ஹஸ்பத்துன் ஃபதமர்ரக ஷஅருஹா, அதாவது எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, அவனை திருமணம் முடிச்சு கொடுக்க போறேன்,
ஆனால் சின்னொரு நோய் ஒன்று வந்து முடியெல்லாம் என்ன செய்யுது, உதிர ஆரம்பிக்குது. அஃப அசிலுஹு, ஒட்டு முடி வைக்கவா என்று கேட்டாங்க. கல்யாண டைம், முடியெல்லாம் போகுது, முடியெல்லாம் ஒட்டு முடி வைக்க கூடான்னு ஹதீஸிக்கு வேற விஷயம். திருமண டைம் என்னது முடியெல்லாம் போகுது, ஒட்டு முடி வைக்கவான்னு கேட்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் வாசிலத வல் முஸ்தௌசிலா, ஒட்டு முடி வைப்பவர்களையும் வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்களையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாகன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்று சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம் நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப இது பெண்கள் விஷயத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அடுத்ததாக கணவன் அஸ்மா ரலியல்லாஹு விஷயத்துல கிடைக்க வேண்டிய பிரயோஜனங்கள். திருமண வாழ்க்கை தானே, அதுவும் ஒரு சோதனை மிக்க வாழ்க்கை. யாருட இந்த அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுக்கும் யாருக்கு ஜுபைர் இப்னு அவ்வாமுக்கும் இடையே நடந்த வாழ்க்கை சொல்றாங்க. தஸவ்வஜனி ஜுபைர் என்னை திருமணம் முடித்தார். வமாலஹு ஷைஉன் கைரு ஃபரஸிஹி, அவருடைய குதிரையை தவிர அவருக்கு சொத்தண்ட ஒன்றுமே இல்லை. முடிக்கக்குள்ள அவருடைய குதிரையை தவிர, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி இது, சொத்து என்று எதுவுமே கிடையாது. நான் தான் அந்த குதிரை என்ன செய்வேன், ஃபகுன்து அசூசுஹு வ அலிஃபுஹு வ அதுக்குலி நாதிஹி நவா வ அஸ்தகி வ ஆஜின் வ குன்து அன்குலு நவா மின் அர்லி ஜுபைர் இல்லதி அக்தாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றா, நான் தான் எல்லாம் செய்வேன். அந்த ஒட்டகத்துக்கு என்னது, அந்த குதிரைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறது. அந்த அந்த அதாவது கிட்டத்தட்ட 9-10 கிலோமீட்டருக்கு அங்கல இருக்கக்கூடிய அவருடைய ஒரு நிலம் ஒன்று இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் கொடுத்த நிலம். அதிலிருந்து உணவுகளை தானியங்களை எடுத்துக்கொண்டு வாரது அத்தனையும் வேண்ட வேலை. 9-10 கிலோமீட்டருக்கு அங்கல போய் அத்தனையும் எடுத்துக்கிட்டு தலையில வச்சுட்டு டெய்லி வந்து எப்படி இருக்கு. இந்த பெண் என்ன செய்வா, ஜுபைர் இப்னு அவ்வாமுக்காக வேண்டி அவ்வளவு தூரத்துக்கு போய் அத்தனை விதைகளையும் அந்த உணவு தானியங்களையும் அந்த கூடையில போட்டு எடுத்துக்கண்டு என்ன செய்வாங்க, அதாவது சுமந்து கொண்டு வருவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொல்றா, ஒரு முறை நான் வந்து கொண்டிருந்தேன், என்ற சும தாங்க எல்லாம் நான் உள்ள போறேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டார்கள். ஃபஜஅல யகூலு இஹ் இஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒட்டகத்துல ஏறிக்கங்கன்னு சொன்னாங்க. ஒட்டகத்துல ஏறிக்கங்கன்னு சொன்னா ஒட்டகம் இந்த சைஸ் அல்ல, ஒட்டகம் என்னது பெரிய சைஸ். ஒரு ஆளுக்கு முன்னு கால ஏறிக்க, இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யலாம், ஒரு 1.5 மீட்டர் தாண்டி என்ன செய்யலாம், இந்த தூரத்துல ஏறிக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஏறிக்கங்கன்னு சொல்றாங்க. அப்ப கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். கொஞ்ச நேரம் நின்றா அஸ்மா ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, ஜுபைர் இப்னு அவ்வாம் மிகவும் ரோசக்காரர், இப்படி கூட நான் ஏறக்கூடாது என்று முடிவெடுத்துட்டு பேசாம போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்களும் போயிட்டாங்க. இப்போ வந்து சொல்றா யார்கிட்ட, ஜுபைர் இப்னு அவ்வாம்கிட்ட, நான் இப்படி சுமந்து வந்து கொண்டிருந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கண்டு ஒட்டகத்துல ஏறுமாறு சொன்னாங்க, அது நான் உங்களது ரோசத்தை நினைத்து பயப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜுபைர் இப்னு அவ்வாம் சொல்றாங்க, நீங்க ஏறினா கூட அது எனக்கு கஷ்டமா இருந்திருக்காது, நீங்க சுமந்து தலையில சுமந்துவார் இந்த பாரம் தான் எனக்கு என்னது உள்ளத்திலே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றது ஜுபைர் இப்னு அவ்வாம் சொன்ன செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அவ்வளவு கஷ்டங்களையும் தன் கணவனுக்காக ஜுபைர் இப்னு அவ்வாம் பட்டாங்க. அவர் சொல்றா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னர் என்ன செய்தார் என்று சொன்னார், எனக்கு ஒரு வேலைக்காரரை அனுப்பினார். அந்த வேலைக்காரரை அனுப்பியது என்னை விடுதலை செய்தது போன்றிருந்தது, அடிமைத்தனத்திலிருந்து அடிமையாக இருந்து விடுதலை செய்தது போன்றிருந்தது. அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சேன், என் கணவருக்காக நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சகோதரர்களே, அப்ப இந்த அளவுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவரோடு எப்படி நடந்துக்கிறான்னு பாருங்க. தனது தாய், அவருடைய பேர் அதாவது குத்தையிலான்னு நினைக்கிறேன். இவ என்ன செய்யறான்னா மதீனாவுக்கு வர இஸ்லாத்தை ஏற்றிருக்கல, இவ இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் செய்தி அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட, யா ரசூலல்லாஹ், எனது தாய் நிறைய ஹதியாக்களையும் அன்பளிப்புகளையும் கொண்டு வந்திருக்கிறா, அஃப அஸிலுஹா வ அக்பலு ஹதியதஹா, அவரோட சேரவா, அவருடைய ஹதியாக்களை நான் பெற்றுக்கொள்ளவா என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலி உம்மகி வக்பிலி ஹதியதஹா, உம்மாவோடு சேர்ந்து நடங்கள், அவருடைய ஹதியாக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம்லே புகாரிலே வரக்கூடிய செய்தி. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய பங்களிப்பை பாருங்க. அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் இயல்பான வாழ்க்கையிலே உள்ள பங்களிப்பை பாருங்க. கணவன், அதே போல தனது பிள்ளையோடு இருந்த கவனம், தியாகம், தாய், இது போன்ற அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் இயல்பிலேயே ஒரு மார்க்கப்பற்றும் வீரமான தன்மையும் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தார்கள். சகோதரிகளே, இப்பொழுது இந்த அஸ்மா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அஸ்மா ரலியல்லாஹு 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்கண்டா அவங்க என்ன செய்யறாங்க, உடம்பு ஒரு பெருத்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள். பின்னர் அவர் கண் குருடாகுது, கண்ணும் என்ன செய்து பார்வை இழந்து போறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்வை இழந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யற விஷயங்களில், வீரத்தில்
அந்த விஷயத்தில் தளர்வடையாத ஒரு பெண்ணாக இருந்தார்கள். வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்களில் எந்த அளவுக்கு கண்டா அஸ்மா ரலியல்லாஹு தொழுவாங்க, ஒரு பெண்ணை வச்சுட்டு தொழுவாங்க. அவங்க மறந்துடும், வயசு போன பெண் தானே மறந்துடும். இப்போ நீங்க ருக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணா ருக்கு செய்வாங்க, சமையலாலுமே சொல்லுங்க சமையலாலு, அந்த அளவுக்கு மறந்து போன கட்டங்களும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்திருந்தும் கூட தொழுகையில் மிகவும் பேணுதலாக இருந்த சம்பவங்களை பார்க்கிறோம். சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தனது மகனோடு மிகப்பெரிய பாசமாக இருந்தார்கள். யார்? இந்த அதாவது அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா இப்னு சுபைரோடு மிகவும் பாசமாக இருந்தார்கள். அப்போ இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்துல்லா இப்னு சுபைர், உங்களுக்கு தெரியும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பின்னால் யசீத் ஆட்சிக்கு வரார். யசீத் ஆட்சிக்கு வந்த உடனேயே அப்துல்லா இப்னு சுபைர் அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ளல. இதை நான் ஆட்சியாளராக இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால மகனுக்கு இந்த ஆட்சி போகக்கூடாது, சட்டப்படி ஒரு சூறாவாக இருந்துதான் இந்த ஆட்சி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்தில் அந்த அப்துல்லா இப்னு சுபைர் அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஆட்சியை கேட்கல அவரு, ஆனா எதிர்க்க ஆரம்பிக்கிறார். இந்த எதிர்ப்பால யசீத் இப்னு முஆவியா ஒரு முடிவுக்கு வராரு, இவருக்கு எதிராக ஒரு யுத்தம் செய்யணும். யாருக்கு எதிராக? அப்துல்லா இப்னு சுபைருக்கு எதிராக யுத்தம் செய்யணும். ஆனால் அப்துல்லா இப்னு சுபைர் தனது தங்குமிடமாக எந்த ஏரியாவை எடுக்கிறார் தெரியுமா? மக்காவை. எந்த ஏரியாவை எடுக்கிறாரு? மக்காவை. மக்கா எவ்வளவு புனிதமான நகரம், இன்ஷா அல்லாஹ் நாளை மக்கா அன்று முதல் இன்று வரைக்கும் என்ற ஒரு தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறோம். இந்த மக்கா ஒரு மிகவும் புனிதமான ஒரு இடம். இந்த மக்காவிலே அப்துல்லா இப்னு சுபைர் தனது இடத்தை வைத்துக் கொள்கிறார். காரணம், புனிதமான இடத்தில் யுத்தம் செய்யக்கூடாது. அப்ப அந்த ஒரு விஷயம். இரண்டாவதாக, அந்த மக்கா மதீனாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக யாருமே செல்வாக்கு பெறாத ஒரு இடம் தான் மக்கா மதீனா. இரண்டாவது, மதீனா மக்களும் மக்கா மக்களும் இந்த உமையாக்கள் அந்த சிரியாவாசிகளுடைய ஆட்சியை விரும்பி இருக்கல, அவனுக்கு மனசுல ஒரு விருப்பம் இருக்கல. அதனால அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்யறாருன்னா மக்காவை தனது கேந்திர ஸ்தலமாக எடுத்துக்கொள்கிறார். இரண்டாவது, ஹஜ்ஜிக்கு வருவாங்க மக்கள், அவங்கள்ட்ட கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பான இடம் தான் மக்கா. இப்ப இந்த மக்காவிலே என்ன செய்யறாரு? அப்துல்லா இப்னு சுபைர் தனது இடத்தை வைத்துக் கொள்கிறார். இப்ப என்ன செய்யறாரு தெரியுமா? யசீதுடைய ஆட்சி காலத்தில் ஒரு படை ஒன்றை தயார் செய்யறாரு. யாரு? யசீத். இவர் இதற்கு முடிவுக்கு கொண்டு வரணும், அப்துல்லா இப்னு சுபைருடைய இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு படையை தயார் செய்கிறார். இந்த படை என்ன செய்ய தெரியுமா? இவருடைய ஆட்சி காலத்தில் ஆச்சரியப்படுவீர்கள், கௌபா எரிக்கப்பட்டது. கௌபா அவர்கள் எரிக்கவில்லை, இந்த யுத்த பிரச்சனையில் கௌபா எரிந்தது. இந்த யுத்த பிரச்சனையில் கௌபா எரிந்தது. சகோதரர்களே, இந்த அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, மக்காவில் இருக்கின்ற நேரத்தில் யசீத் ஒரு படை அனுப்புகிறார். அந்த நேரத்தில் மர்வான் இப்னுல் ஹக்கம், அதாவது யசீதுடைய மகனுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர், அவர் சொல்லுகிறார், தலைமை தாங்கி போக வேண்டாம், கஅபத்துல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு போக வேண்டாம். கஅபத்துல்லாவில் அவர் இருக்கிறார், அதுக்கு எதிராக யுத்தம் செய்ய போக வேண்டாம். லா தஹ்சு மக்கா, மக்காவுக்கு எதிராக யுத்தம் செய்ய போக வேண்டாம். வத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா துஹில்ல ஹுர்மத்தல் பைத், நீங்கள் ஒரு காலமும் இந்த அல்லாஹ்வுடைய கஅபாவுடைய கண்ணியத்தை கெடுத்து விட வேண்டாம் என்று சொல்லி வஹல்லு பின் சுபைர வஹல்லு பின் சுபைரி, சுபைர் என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. பக்கத்து கபுர, அவரோட வயசும் பெருசாயிட்டு, அவர் வயசு போன ஆளா மாறிட்டாரு. ஹாதா லஹு பிதும் வசித்தூன சனா, 60 வயசு அவருக்கு. வஹுவ ரஜுலுன் லஜூஜ், பெரிய ஒரு வீரமாக அவருக்கு இப்ப இருக்க இயலாது. வல்லாஹி இல்லா இல்லம் தக்துலுஹு லா யமூத்துன்ன, நீங்கள் அவரை கொல்லாட்டியும் அவர் மௌத்தாக தான் போறாரு. அதுக்காக அல்லாஹ்வுக்காக இந்த பிரச்சனை செய்ய வேண்டாம் என்றாங்க. ஆனாலும் அந்த படைத்தலைவர் சொல்றாரு, வல்லாஹி லனுகாத்திலன்னஹு, அவருக்கு எதிராக நான் யுத்தம் செய்வோம், அவருக்கு எதிராக யுத்தம் செய்வோம் என்ற முடிவெடுத்து போறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, வல்லாஹி இன்னதாலிக லயசுஉனி, இப்படி போக வேண்டாம், இப்படி போவது எனக்கு மிகவும் மனவர்த்தத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னார். மர்வான் இப்னு ஹக்கம் பெரிய ஒரு அரசியல் ஆலோசகர், அவருடைய ஆலோசனையும் கேட்காமல் அங்க போறாங்க. அங்க போனா என்ன நடக்குது தெரியுமா? இந்த மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போய் ஹுசைன் இப்னு நுமைர், பின்னர் பல யுத்தங்கள் நடக்குதுல, இதுல ஹுசைன் இப்னு நுமைரோட ஆட்சி காலத்து அந்த தளபதியாக வந்த நேரத்தில் அப்படியே வட்ட பண்றாங்க கஅபத்துல்லா. இவர் இருக்கிறாரு, யார்? அப்துல்லா இப்னு சுபைர் மக்கால் இருக்கிறாரு. ஒவ்வொரு மலையிலையும் என்ன செய்யறாங்க, மஞ்சனிக் வைக்கிறான். மஞ்சனிக் அதை அடிச்சா அந்த கல்லை இழுத்து விட்டோம்னு சொன்னா கஅபத்துல்லா பெரிய கல்லு போய் படும், பட்டு என்ன செஞ்சிடும், எரியும். அந்த இடம் பட்ட இடம் என்ன செய்யும், எரியும். ஆக்கல்ல பட்டனா ஆள் அந்த இடத்துல க்ளோஸ். அந்த மாதிரி மஞ்சனிக்கல்ல மலையில வச்சு என்ன செய்யறாங்கன்னா அடிக்கிறாங்க. அடிச்சா அவங்க அடிச்சது கஅபத்துல்லாக்கல்ல, இவர் கஅபத்துல்லால திரிக்கிறாரு. மக்கால் அந்த எல்லைக்குள்ள இருக்கிறதுனால ஹஜூன் என்ற இடத்துல அதாவது படையை அடிச்சு அவங்களுக்கு அடிக்கிறாங்க. இந்த அடிச்சத்துல என்ன நடக்குது தெரியுமா? இந்த கற்கள் போய் பட்டு பட்டு கஅபா எரிய ஆரம்பிக்குது, கஅபத்துல்லா பத்தி எரிய ஆரம்பித்தது.
அவர்களுக்கும் கஅபத்துல்லாவை எரிக்கிற நோக்கம் இருக்கல. இந்த அப்துல்லா இப்னு சுபைர் தனியாக முரண்பட்டிருக்கிறார் என்பதற்காக அடக்கத்தான் அவங்க வந்தாங்க. கஅபத்துல்லா எரிய ஆரம்பித்தது. இஸ்லாமிய வரலாற்றில் கஅபத்துல்லா ரசூலுல்லாஹ்வுக்கு எரிக்கப்பட்டன முஸ்லிம்களாலே தான் கஅபத்துல்லா எரிக்கப்பட்டது. அவர்கள் எரிக்கணும் நோக்கம் இருக்கல. கஅபத்துல்லா பத்தி எரியுது. பத்தி எரிஞ்சா இரண்டு கூட்டத்துக்கும் பயம் வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கும் கஅபத்துல்லா புனிதத்தை பத்தி உள்ளவங்க. அப்துல்லா இப்னு சுபைருக்கும் பயம் வருது, மற்றவங்களுக்கும் என்ன செய்யுது, பயம் வருது. அப்ப அந்த சிரியா வாசிகளுக்குள்ள இருக்கக்கூடியவங்க, அந்த யஸீதுடைய படையில் உள்ளவங்க சத்தம் போட்டு சொல்றாங்க, ஹலக்கல் ஃபரீகானி வல்லதி பியதிஹி நஃப்சு முஹம்மத், முகம்மதுடைய உயிர் எவனது கையில இருக்கிறது அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இரண்டு கூட்டமும் அழிந்தது என்று சொல்கிறார். இரண்டு கூட்டமும் அழிந்து போனது என்று சத்தம் போட்டு சொல்கிறார். உடனடியாக அப்துல்லா இப்னு சுபைர் சுஜூதுல விழுகிறாரு. அவர் சொல்றாரு, அல்லாஹும்ம இன்னி லம் அத்தஅம்மத் மாஜரா, இந்த நடந்ததை நான் வேணுமென்று செய்யல. பயப்படுறாரு, இந்த நடந்ததை நான் வேணுமென்று செய்யவில்லை. ஃபலா துஹ்லிக் இபாதக பிதம்பி, எனது பாவத்தால் உனது அடியார்களை அழித்து விடாதே, எனது பாவத்தால் உனது அடியார்களை அழித்து விடாதே. வஹாதிஹி நாசியத்தி பைன யதைக், இதோ எனது முன்னெட்டி ரோமும் உனது கையிலே இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த இது இருவருமே வேண்டுமென்று நாங்கள் செய்யலை என்று சொல்லி அப்துல்லா இப்னு சுபைர் பயந்து அழுத காட்சியை கூட நாங்கள் வரலாற்றில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சகோதரர்களே, இப்போ என்ன சொல்றேன், இப்போ போறாங்க, போன பின்னால இந்த கௌபா எரியிற கட்டத்தில் யஸீத் அங்க மவுத். இந்த ஒரு இது இந்த அவங்களுக்கு இந்த யுத்த பின்னணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பின்னால் உள்ள ஒரு செய்திக்காக நான் இதை சொல்றேன். என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பின்னர் யஸீத் மவுத்தாகிறார். இந்த கௌபா எரிய கட்டத்தில் யஸீத் மவுத்தாகிறார். அவருடைய மகன் முஆவியா ஆட்சிக்கு வராரு. சகோதரர்களே, வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றில் தங்கம் போன்று புடம் போடப்பட்ட சில நபித்தோழர்களை வரிசையில் வைக்கலாம். எல்லா நபித்தோர்களும் சிறந்தவர்கள், ஒரு சிலர் அப்படி கொண்டு வைக்கலாம் சகோதரர். அதிலே இப்னு உமர், ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, அது போன்று தாபீன்களில் முஆவியா, அந்த சஹாபி அல்ல, முஆவியாட மகன் யஸீத், யஸீதுடைய மகன் முஆவியா. ஒரு ஆட்சிக்கு வரார். எத்தனை நாள் ஆட்சி செய்றார் தெரியுமா? 3 மாசம். அவருக்கு எத்தனை வயசு தெரியுமா? 23-24 வயது. 23-24 வயது ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்த பின்னால அவர் விளங்குறாரு, இந்த மாதிரி பிரச்சனைகளை விளங்குறாரு. அவரும் ஒரு நோயாளியாக இருந்தார். அவர் என்ன செய்யறாரு, தனக்கு மரணம் வருவதை போன்று உணர்ந்த நேரத்தில் மக்கள் எல்லோரையும் பள்ளியில கூப்பிடுறாரு. ஆட்சியாளராக இந்த நேரத்தில் கூப்பிட்டு சொல்றாரு, ஐயுஹன்னாஸ், மக்களே, இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா நினைக்கலாது. உலகத்துடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கையில இருக்கக்குள்ள நான் கலீஃபா பதவியை விட்டு கொடுக்கிறேன்றதுக்கு தானே. சர்வசாதாரண பதவிகளை கூட மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஆட்சியை விட்டு கொடுப்பது இருக்கிறதே, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் நிர்பந்தங்களால ஏதாவது பிரஸ் பண்ணி விட்டு கொடுக்கிறதை விட தானாகவே விட்டு கொடுக்கிறது இருக்குதானே, அது ஒரு இஹ்லாசும் தக்குவாவும் இருந்தால் மாத்திரம்தான் வரும். சகோதரர்களே, அவர் சொல்லுகிறார், இன்னி கது உள்ளீத்தி அம்ரக்கும் வான லைஃபும் அன்ஹு, நான் பலகீனமான நிலையில் எனக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டுச்சு. ஃபைன் அஹ்பப்தும் தரக்துஹா லிரஜுலின் கவியின், நீங்க விரும்பினீங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு பலமான ஆளுக்கு இந்த ஆட்சியை கொடுத்துட்டு போறேன். கமா தரக்கா சித்திக்கு லி உமர், உமருக்கு அபூபக்கர் விட்டுட்டு போனாரே, அது மாதிரி இந்த ஆட்சியை நான் யாருக்காக கொடுத்துட்டு போறேன். வைன் ஷிதும், நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா தரக்துஹா, அதை விட்டுட்டு போறேன், ஃபீ சூரா, ஒரு சூராவாக. கமா தரக்கா உமர் இப்னுல் கத்தாப், உமர் எல்லாம் விட்டுட்டு போனாங்க 6 பேருக்கு மத்தியில, அது மாதிரி நான் சூராவா விட்டுட்டு போறேன். ஆனாலும் வலைசஃபிக்கும் மன்ஹுவ சாலிஹுன் லிதாலிக், உங்களுக்கு மத்தியில இந்த ரெண்டுக்கும் தகுதியானவர்கள் யாரையும் நான் காணவில்லை. பகிரங்கமா சொல்றாரு, அதாவது உங்களுக்கு மத்தியில் இந்த 2 விதமான நடவடிக்கைக்கும் காரணமானவர்கள் நான் காணவில்லை. வக்கது தரக்து அம்ரக்கும், உங்களோட வேலையை உங்கள்கிட்டயே விட்டுட்டேன். ஃபவல்லு அலைக்கும் மையஸ்லுஹு லக்கும், உங்களுக்கு பொருத்தமானால நீங்களே நியமிச்சு கொள்ளுங்க என்று சொல்லிட்டு மிம்பர்ல இந்த இறங்குறாரு. வதகல மன்சிலஹு, வீட்டுக்கு போறாரு. வெளியே வரவே இல்லை மௌத்தாகும் வரைக்கும். அங்கே போய் என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தாயிட்டார். வெளியே வரவே இல்லை. அவர் ஆட்சியை விட்டு போவதுன்ற சர்வசாதாரண விஷயம் அல்ல. அதுவும் 24 வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இஸ்லாமிய ஹிலாபத்து பதவியை விட்டுட்டு போறது சர்வசாதாரண விஷயம் அல்ல. இவர் விட்டுட்டு போன பின்னால மர்வான் இப்னுல் ஹக்கம் ஆட்சிக்கு வரார். இங்கதான் சப்ஜெக்ட் இருக்குது. மர்வான் இப்னுல் ஹக்கம் ஆட்சிக்கு வருகிறார். சகோதரர், இந்த மர்வான் இப்னுல் ஹக்கம் ஒரு மிகச் சிறந்த ஒரு மனிதன். ரசூலுல்லாஹ்வோட காலத்திலேயே பிறந்தவர். அவர் அதாவது சஹாபாக்கிட்ட சிறிய லெவலில் இருந்தவர். ஆனால் தாபீன்ல தான் சேர்ப்பாங்க அவரை. மிகச்சிறந்த ஒரு மனிதர், பேணுதலான ஒரு மனிதர். ஆனா ஆட்சிக்கு யார் வந்தாலும் என்ன செய்வாங்க, இந்த பிரச்சனையில கலந்து கொண்டுருவாங்க. இந்த மர்வான் இப்னுல் ஹக்கமுடைய ஒரு மிக மன உருக்கமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், முர்ஜிராஹித் என்ற இடத்துல ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தத்துல வெட்டு குத்து ரத்தமெல்லாம் நடக்குது. இவருக்கு பெரிய வயசு. இந்த செய்தி அவருக்கு கேள்விப்படுது. கொலை களங்களை பார்க்கிறாரு. ஆட்சிக்கு வந்த பிறாரு அழுகிறாரு. கண்ணால கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுது விட்டு சொல்கிறார், அபஅதமா கபருத்து வதஅஃப்து, பெரிய வயதாகி
முதியவனாகி நான் பலகீனமான நிலை அடைந்த பின்னால் வகராத்து கிதாப் அல்லாஹி முந்து 40 சனா 40 வருடங்களாக குர்ஆனை தொடர்ந்து ஓதி வந்த பின்னால் சிர்து இலா நக்துலு பிஸ்ஸைஃபி அலல் முல்கி ஆட்சிக்காக நிறைய பேரை கொல்ல ஆரம்பித்து விட்டேனே, ஆட்சிக்காக நிறைய பேரை கொல்ல ஆரம்பித்து விட்டேனே என்று சொல்லி அப்படியே அழ ஆரம்பித்தார். யார்? இந்த மர்வான் இப்னுல் ஹக்கம் அவர்கள். சகோதரர்களே, இந்த மர்வான் இப்னுல் ஹக்கம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதற்கு பின்னால் மர்வான் இப்னுல் ஹக்கம் மரணிக்கிறார். மரணிக்க பின்னால் இவருடைய மகன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். அப்துல் மலிக் இப்னு மர்வான். சகோதரர்களே, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஆட்சிக்கு வந்த பின்னால் அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கடிதம் எழுதுகிறார். அவர் ஹிஜாஸுடைய கவர்னர். யார்? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நிறைய பேரை கொண்டார் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கடிதம் எழுதுகிறார், இவரை கொல்றதை தவிர வேற வழி இல்லை. யார? இந்த அப்துல்லா பின் சுபைரை கொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று ஒரு கடிதத்தை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்துல்லா பின் சுபைருக்கு நிறைய பேர் அந்த நேரத்தில் பையத்து செஞ்சும் இருந்தாங்க, பெரும்பகுதி. இந்த அப்துல்லா பின் சுபைரை கொல்வதற்கு தவிர வேறு வழி இல்லை, எனக்கு அனுமதி தாருங்கள் என்று என்ன செய்கிறார்? ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அப்ப அப்துல் மலிக் இப்னு மர்வான் எழுதுகிறார், இஃப் அல் மாதரா, உங்களுக்கு எது படுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லி, உங்களுக்கு எது படுதோ அது செய்யுங்கன்னு சொல்லி சொல்றார். சகோதரர்களே, அப்ப ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்யறாரு? மக்காவுடைய ஒவ்வொரு மலைகளையும் மஞ்சனிக்க வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த அடிச்ச டைம் எப்ப தெரியுமா? முழு உலகத்திலிருந்து எல்லா மக்களும் தவாபு செய்வதற்கு ஹஜ்ஜி செய்வதற்கு வந்திருந்த நேரம். முழு உலகத்தில் எல்லா மக்களும் தவாபுக்கும் ஹஜ்ஜுக்கும் வந்திருந்த நேரம். மஞ்சனிக்கு அடிபடுது, நிறைய மக்கள் காயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். யாருக்கு? ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு. இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள். ஃபஇன்னக ஃபீ ஷஹரி ஹராமின் ஃபீ ஷஹரின் ஹராமின் வ பலதின் ஹராம், கண்ணியமான இடத்திலே கண்ணியமான மாதத்திலே நீ இருக்கிறாய். நிறைய ஹஜ்ஜுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், தவாபும் செய்கிறார்கள், அவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என்று கடிதம் எழுதுகிறார்கள். அப்ப ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்யறாரு? வ இன்னீ லகாரிஹுன் இலாமா தரவுன், உங்களுக்கு விளங்குது, நான் விருப்பம் இல்லாம சில விஷயங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றாரு. சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ஜாஜிகள் தான் ஹஜ்ஜை முடிக்கும் வரைக்கும் நிப்பற்றார். அதை அந்த யுத்தத்தை என்ன செய்யறாங்க? நிப்பற்றாங்க. அந்த யுத்தத்தை ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நிப்பற்றாரு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நிப்பற்றின பின்னால முக்கியமான சப்ஜெக்ட் சகோதரர்களே, அது அப்படி கேட்கணும், அந்த இடம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி நிறுத்திய பின்னால ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் போறாங்க தானே, அதுக்கு பின்னால மறுபடியும் என்ன செய்யறாரு? மஞ்சனிக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். அடிச்ச ஆரம்பிச்சாச்சா கட்டுமையான யுத்தம், சொல்ல முடியாத அளவுக்கு யுத்தம். இந்த யுத்தம் பவராக அப்துல்லா பின் சுபைரோடு இருந்த நிறைய பேர் கொல்லப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பாக அவருடைய மகன்மார் 2 பேர் ஹுபைபும் ஹம்சாவும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட்ட போறாங்க. என்னது? எனக்கு பாதுகாப்பு தருமாறு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட்ட போறாங்க. இதுல நாங்க அப்துல்லா பின் சுபைர் பிள்ளையா ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட சைட் பிள்ளையாண்டெல்லாம் இங்க பேச இயலாது. ஆனா ஹரத்துல கல்லால் அடிச்சு சண்டை பிடிச்சது பிள்ளைதான், அதான் நீங்க சொல்லலாம். அங்க பெரிய ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஆட்சி. இங்க அப்துல்லா பின் சுபைர் மக்கா மதீனாவையும் இன்னொரு சில பகுதியை கையில வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த பகுதியில நீ ஆட்சிக்கு வரக்கூடாது என்று. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஹரமான அந்த இடத்தில் சண்டை நடந்திருக்க கூடாது. சகோதரர்களே, கடைசியில் என்ன நடக்குது தெரியுமா? இவங்க எல்லாரும் ஓடின உடனேயே கொஞ்சம் பேர் தான் அப்துல்லா பின் சுபைரோடு இருக்கிறார்கள். இப்ப அப்துல்லா இப்னு சுபைருக்கு ஆறுதலாக இருக்கிறது ஒரே ஒரு யார் சொல்லுங்க கோபம்? அவருடைய தாயார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்யறாருன்னா, தன் வாளை எடுத்து இடுப்புல கட்டிக்கண்டு, தன் ஆயுதங்களை எடுத்து கட்டிக்கண்டு தன் தாயிடத்துக்கு போகிறார். அந்த தாயோடு ஒரு பெரிய உரையாடு ஒன்று நடக்குது. 100 வயது அந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 100 வயது. இந்த அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்யறாரு? அந்த தாயிட்ட போறார். தாயிட்ட போய் ஃபகால லஹா, உம்மா பார்த்து சொல்றாங்க, யா உம்மா, அவ கண்ணெல்லாம் விளங்காது, அப்படி இருந்துட்டு இருக்கிறான். உம்மாவே, ஹதலனியன் நாஸ், மக்கள் என்னை கேவலப்படுத்தி விட்டார்கள். ஹத்தா வலதாய வ அஹ்லி, என்னோடு இருந்தவர்கள், என் குடும்பத்தினர், எனது பிள்ளைகள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபலம் யப்க மஇ இல்லல் யசீர், இந்த மிகவுமே பலகீனமான ஒரு சிலரை தவிர என்னோடு வேறு யாரும் இல்லை என்று சொல்லிட்டு, வல் கௌமு யுஅதூனனி, அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு தேவையோ, என்னென்ன சொத்துக்கள் தேவையோ அத்தனை நான் தாரேன், இங்க சேருங்க என்று சொல்லியும் அவர்களிடத்து இந்த அழைப்பும் வருகிறது. ஃபமா ரஅயுகி, தாயே உங்களோட கருத்து என்ன? 100 வயசுல என்ன ஆலோசனை சொல்லுன்னு சொல்லுங்க, உங்களது கருத்து என்ன? இப்ப அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வசனத்தை மனனமிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வல்லாஹியா அபுனைய, என் அருமை மகனே,
அந்த அலமு பினப்சிக், உன்னை பத்தி உனக்கு தான் கூட தெரியும், உன்னை பத்தி உனக்கு தான் கூட தெரியும். இன் குன்த தஅலமு அன்னக அலல் ஹக்கி வ இலைஹி தது ஃபம்தி லஹு, நீ உன்ட உள்ளத்திலேயே நீதான் உண்மையிலே இருக்கிறாய், ஹக்கிலே இருக்கிறாய் என்றிருந்தால் தொடர்ந்து உன் பாதையில் தொடர்ந்து போ, உன் பாதையில் தொடர்ந்து போ. ஃபகத் குத்தில அலைஹி அஸ்ஹாபுக், உன்னோடு இருந்த தோழர்கள் அதில் தான் கொல்லப்பட்டார்கள், அதில் தான் கொல்லப்பட்டார்கள். வலா துமக்கின் மின் ரகபத்திக்க யதலஅபு பிஹா கில்மானு பனி உமையா, பனு உமையாக்களுடைய சிறுவர்கள் எல்லாம் உனது பெடரிய வச்சு விளையாடி விடக்கூடாது. 100 வயசுல இந்த வீரமான வார்த்தைகள் பேசலுமா? இந்த பெடரியை வைத்து பனு உமையாக்களுடைய குழந்தைகள் பெடரியை வைத்து விளையாடி விடக்கூடாது. ஆனால் வைன் குன்த இன்னமா அரத்த துன்யா, நீ உலகத்திற்காகத்தான் இவ்வளவு நாளும் இந்த போராட்டத்தை செய்திருந்தால் ஃபபிஅஸல் அப்து அன்த, நீ மிகவுமே மோசமானவன். அஹ்லக்த நஃப்ஸக், உன்னையும் அழித்துக் கொண்டாய். வஹலக்த மன் குத்தில மாக், உன்னோடு கொல்லப்பட்டவர்களையும் அழித்து விட்டாய், உன்னோடு கொல்லப்பட்டவர்களையும் அழித்து விட்டாய். வைன் குல்த, நீ இப்படி சொல்லலாம், தாய் சொல்றா இப்படி சொல்லலாம். குன்து அலா ஹக்கின், நான் ஹக்கில தான் இருந்தேன். ஃபலம்மா வஹனா அஸ்ஹாபில் அஃப்து, என்னோடு இருந்த தோழர்கள் எல்லாரும் பலகீனப்பட்டு விட்டார்கள், நானும் பலகீனப்பட்டு விட்டேன் என்று நீ சொல்வாயாக இருந்தால் ஃபஹாதா லைஸ மின் ஃபஹலல் அஹ்ரார் வலா அஹ்லித்தீன், மார்க்கம் உள்ளவன் சுதந்திரமுள்ள வீரமுள்ளவன் சொல்லுகின்ற வசனம் அல்ல இது, வீரமுள்ளவன் சொல்லுகின்ற வசனம் அல்ல. வகம் குலூதுக ஃபித் துன்யா, உலகத்தில் நீ எவ்வளவு காலம் வாழ போறாய்? அல் கத்லு அஹ்சன், கொல்லப்படுறது மிகவும் நல்லது போன்னு சொல்றாங்க, கொல்லப்படுறது மிகவும் நல்லது என்றாங்க. அப்ப இப்னு அப்துல்லா இப்னு சுபைர் எழும்புறாரு, எழும்பி உம்மாவுடைய நெத்தியில முத்தமிடுறார். நெத்தியில முத்தமிட்டு சொல்றார், ஹாதா வல்லாஹி ரயி, அல்லாவின் மீது ஆணையாக தாயே, இதுதான் எனது கருத்து, இதுதான் எனது கருத்து. அங்க யுத்தம் நடக்குது, கடைசி முடிவுக்கு ரெடி ஆகிறாரு. அப்பாஸ் வாங்குறதா இப்படியே மவுத் ஆகிறதா? தாய் சொல்றா மவுத் ஆகுன்றா, தாய் சொல்றா நீ மவுத் ஆகுன்னு சொல்றா, நீ உண்மையில இருந்தா தொடர்ந்து இப்படியே போன்றா. வல்லதி குந்து பிஹி தாயின் இலா யௌமி ஹாதா, அவர் சொல்றாரு பாருங்க வசனம், இன்றைய தினம் வரைக்கும் நான் இதன் பக்கம் தான் அழைத்துக் கொண்டிருந்தேன். வலா அஹ்பப்துல் ஹயாத ஃபிஹா, இந்த உலகத்தில் ஒரு காலமும் நான் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. வமா, நான் இந்த இடத்திலே இப்படி முரண்பட்டு போவதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வுக்காக கோபித்ததும் அல்லாஹ்வுக்காகவும் நேசித்ததும் தான். அது சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஸித்தனி பஸீரத்தம் மஅ பஸீரத்தி, எனது அறிவோடு உங்களுடைய அறிவையும் எனக்கு சேர்த்து விட்டீர்கள். ஃபந்துரியா உம்மா ஃபஇன்னி மக்தூலும் மின் யௌமி ஹாதா, மனசுல வச்சுக்கங்க, நான் இன்றே கொல்லப்பட்டு விட்டேன், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நான் இன்றே கொல்லப்பட்டு வைத்து விட்டேன். ஃபலா யஷ்தத்த ஹுஸ்னுக வஸல்லிமில் அம்ரில்லா, கவலைப்பட வேண்டாம், உங்களோட கவலை கூடுதலாக கூடாது, அல்லாஹ் விட்டு எனது அனைத்து விஷயங்களை பொறுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள். ஃபஇன்ன இப்னக லம் யதஅம்மத் முன்கரன், உனது மகன் ஒரு நாளும் வேண்டுமென்று எந்த பாவத்தையும் செய்யவில்லை, வேண்டுமென்று எந்த மானக்கேடான விஷயத்தையும் செய்யவில்லை, வேண்டுமென்று அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அநீதி இழைக்கவில்லை, அமானிதங்களுக்கு மோசடி செய்யவில்லை, ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யவில்லை, உடன்படிக்கை செய்ததை முறிக்கவில்லை, எந்த ஒரு எனக்கு கீழே உள்ள எந்த ஒரு கவர்னரிடத்திலிருந்து அவர் அநியாயம் செய்து விட்டார் என்ற செய்தி வந்தாலும் அதை விசாரிக்காமல் இருந்ததில்லை. இந்த உலகத்தில் நான் எந்த ஒரு போட்டி வந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடாமல் இருந்ததில்லை. இதை நான் என்னை தூய்மைப்படுத்த சொல்லவில்லை, உங்களுக்கு ஆறுதலாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்றாங்க. அப்ப உம்மா சொல்றா, இன்னில அர்ஜூ மினல்லாஹி ஐயகூன அஸாஇ ஃபீக், நான் முந்தி மௌத்தாயிட்டேன், அவன் 100 வயசு தானே, நான் முந்தி மௌத்தாயிட்டேன்னு சொன்னா நீ நல்ல முறையில் எனக்கு ஆறுதலா இருக்கணும், நீ முந்தி மௌத்தாயிட்டேன்னு சொன்னா நான் உனக்கு நல்ல முறையில் என்ன செய்வேன், ஆறுதலாக இருப்பேன் அப்படி என்று சொல்லி தாய் சொல்றா. அப்ப இவ சொல்றா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜஸாக்கல்லாஹ் கைரா யா உம்மி, உம்மாவே உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலி தரட்டும், நான் முந்தியோ நீங்க முந்தியோ மௌத்தான்னு துவா கேட்க வேண்டாம், நான் முந்தி மௌத்தாகணும்டோ நீங்க முந்தி மௌத்தாகணும்டோ என்ன செய்ய வேண்டாம், துவா கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே வராரு. அப்ப அந்த வெளியே போகல அவ அழுகிறா, யாரு, இந்த அஸ்மா ரதியல்லாஹு அழுகிறாங்க, என்ன ஒரு மகன் தானே. அப்ப கையேந்தி துவா கேட்கிறான், யா அல்லாஹ், அல்லாவே அல்லாஹும் ரஹம் தூல தாலிகல் கியாம ஃபில் லைலி தவீல், எனது மகன் ஒவ்வொரு இரவிரவாக நின்று வணங்கியதை நான் அறிவேன், அதன் மூலம் அவனுக்கு ரஹமத்து செய்வாயாக. அதாவது நான் கஷ்டப்பட்டு ஹிஜ்ரத்து போகின்ற நேரத்தில் தாகத்தோடு மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் போனேன், அதை வைத்து என் மகனுக்கு ரஹமத்து செய்வாயாக. தனது தாய்க்கும் தந்தைக்கும் கடைசி வரைக்கும் நன்றியுடைய ஒரு பிள்ளையாகவே எனது மகன் இருந்தார், அதை வைத்து எனது மகனுக்கு ரஹமத்து செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த எனது மகனுடைய இறப்பிலே எனக்கு கூலியையும் நல்ல மக்களில் ஒருவனாகவும் என்னை நீ ஆக்கி வைப்பாயாக என்று யார் செய்றாரு, இந்த தாய் துவா கேட்கிறாங்க. துவா கேட்ட நேரத்தில் அதாவது கையை முத்தமிடுறதுக்காண்டி இவர் பிடிக்கிறார், யாரு, ஜுபைர் பின் அப்துல்லா இப்னு சுபைர். அப்ப உம்மா சொல்றா, கையெடுத்துடுறா, கையெடுத்து சொல்றாங்க, நான் உனக்கு பிரியாவிட தர விரும்பவில்லை, இது கடைசியா போறவன் கொடுக்கிற பிரியாவிடை, இதை நான் தர விரும்பவில்லை. அப்ப இவர் சொல்றாரு,
உண்மையிலே நான் இப்பொழுது பிரியாவிடை தந்துதான் ஆக வேண்டும். நான் எனது உலக வாழ்க்கையின் கடைசி காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் எனது உலக வாழ்க்கையின் கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் முவானக்கா செய்கிறாங்க. செஞ்ச நேரத்தில் இந்த வாள் வந்து இதுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு படுது கையில். இது என்ன வாழை இதுக்குள்ளே வச்சுக்கிறீங்கன்றாங்க. இல்லைம்மா நான் முவானக்கா செய்கிறதுக்காண்டி வாழை இதுக்குள்ளே போட்டேன்றாங்க. எனக்கா வேண்டி யாருக்கா வேண்டிய வாழை இதுக்குள்ளே போடக்கூடாது. எடுத்து கையில் கொடுக்குறாங்க. எடுத்து கையில் கொடுக்குறாங்க. கையில் வச்சுக்கன்றாங்க. இப்படி கையில் வச்சுக்க எதுக்காக வேண்டி உள்ளுக்க போட்டுறாதுன்றாங்க என்று அந்த மகனுக்கு ஆலோசனை செய்து யா அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய் ரஹமத்து செய் என்று சொல்லி அந்த அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்கிறாங்க, வழி அனுப்பி வைக்கிறாங்க. 100 வயது ஒரு தாய். 100 வயதில் அப்துல்லா இப்னு சுபைர் தனது தாயுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு போறாரு. சகோதரர்களே, கடுமையாக யுத்தம் நடக்குது. அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்படுகிறார். அப்துல்லா இப்னு சுபைர் அந்த மஞ்சனிக்கால் அடிச்சு அந்த இடத்திலேயே கௌபாலேயே கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட பின்னால இது போல யாரும் முரண்பட்டா இப்படித்தான் கொடுப்போம் என்பதற்கு மக்கள்கிட்ட மத்தியில் காட்டணும்ன்றதுக்கு அன்றைக்கு எல்லாருக்கும் செய்வாங்க, இவங்களுக்கு மட்டுமல்ல. அதை போல இவர் என்ன செய்ய, கொல்லப்பட்ட அந்த அப்துல்லா இப்னு சுபைரை ஒரு மரத்தில் ஏறி தொங்க விடுறாங்க. அப்படி ஒரு மரத்தில் தொங்க விடுறாங்க. அப்போ இது வந்து அந்த அந்த நடந்த நேரத்தில் ஒவ்வொருவராக அந்த இடத்தால போகிறாங்க. ஒருவராக அந்த இடத்தால இப்னு உமர் அழுதுட்டு போறாரு, ஒவ்வொருத்தரும் அழுதுட்டு போறாங்க. அந்த நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் அந்த குருட்டு தன்மையிலையும் ஒட்டகத்தில் ஏறி மெதுவாக என்ன செய்யறான், நடந்து அந்த மகன் இடத்துக்கு வாரா. அந்த மகன் வந்து கொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு வாரா. இடத்துக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த அப்துல்லா தாய் வந்தன்னு இடத்துக்கு வந்த நேரத்தில் தாய் வந்தன்னு கேள்விப்பட்ட உடனே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வாரார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்மா ரலியல்லாஹு ஒரு மரியாதை இருக்கிற சஹாபின்றதுனால அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே சொல்றா அப்துல்லா பின் சுபைர் அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேட்கிற தாயிட்ட, கைஃபர் ஐத்தி நஸ்ரல்லாஹில் ஹக் நஸ்ரல்லாஹுல் ஹக்க வாதுஹரஹு, எப்படி அல்லாஹு தாலா ஹக்குக்கு உதவி செய்தான், அல்லாஹு தாலா எப்படி ஹக்குக்கு உதவி செய்தான் என்று சொல்லி தாயிட்ட பார்த்து கேட்கிறாங்க. அப்ப தாய் சொல்றா, ருப்பமா உதீரல் பாத்திரு அலல் ஹக், சில நேரத்தில் ஹக்கை விட பாத்தில் மிஞ்சி போகும் என்றான். சில நேரத்தில் ஹக்கை விட பாத்தில் மிஞ்சி போகும். அப்ப அவர் சொல்றா, இந்த பள்ளியில மோசமான நடவடிக்கைகளில் ரத்தம் ஓட்டுகின்ற நடவடிக்கையில் உனது மகன் ஈடுபட்டார் அப்படின்றாங்க. அப்போ சொல்ற கதப்த, பொய் சொன்னாய். அஸ்மார் எல்லாம் சொல்ற அந்த இடத்துல ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கவர்னர், கதப்த நீ பொய் சொல்றாய். கான அவ்வள மௌலூதின் உலித ஃபில் இஸ்லாமி பில் மதீனா, மதீனாவிலே பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா பின் சுபைர். மதீனாவிலே பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா பின் சுபைர். நபி அவர்கள் அந்த குழந்தை பிறந்ததை வைத்து சந்தோஷப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் சுபைர் பிறந்ததை வைத்து சந்தோஷப்பட்டார்கள். தனது கையால் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், ஈச்சம்பழத்தை மென்று துப்பினார்கள். அவருடைய வயிற்றிலே முதலாவது போன உணவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அதாவது உமிழ் நீர். வகப்பரல் முஸ்லிமூன யௌமஇதின் ஹத்தர் தஜ்ஜத்தில் மதீனா ஃபரஹன், அப்துல்லா இப்னு சுபைர் பிறந்தவுடன் முழு மதீனா மக்களும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, உன்னை விட சிறந்தவர்கள் இந்த அப்துல்லா இப்னு சுபைருடைய வருகையால் அன்று சந்தோஷப்பட்டார்கள், பொய் சொல்ல வேண்டாம் என்கிறார்கள். உன்னை விட சிறந்தவர்கள் அப்துல்லா இப்னு சுபைருடைய வருகையால் சந்தோஷப்பட்டார்கள். அதோடு தன் தாய்க்கும் தந்தைக்கும் எந்த நேரத்திலும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளையாக இருந்தார், நோன்பு பிடிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தார். இந்த கௌபாவை மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளையாகவும் அப்துல்லா இப்னு சுபைர் இருந்தார் என்று சொல்லிட்டு அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, வகத் தாஃபான் இப்னிஹா திஃபாஅம் முஜீதன் முமீதா, அதாவது தன்னை சாகடிக்கின்ற அளவுக்கு தனது குழந்தைக்காக வாதாடினார். யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னையே முடிச்சுக்கொள்ற அளவுக்கு தனது குழந்தைக்காக வாதாடுறாங்க. இப்போ இந்த மாதிரி பார்த்த உடனேயே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒன்றும் சொல்லாம திரும்பிட்டான். திரும்பின பின்னால் இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்றாரு தெரியுமா, இவ வர சொல்லி அனுப்புற. மறுபடி யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேருந்து வர சொல்லி அனுப்புறான். நான் வரமாட்டேன்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க என்று அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்போ சொல்ற, நான் உனது முடியை பிடித்து இழுத்து வரக்கூடிய சில பேரை அனுப்புவேன் என்று சொல்றாங்க. நீ எனது முடியை பிடித்து இழுத்து வரக்கூடிய சில பேரை அனுப்பும் வரைக்கும் நான் வரமாட்டேன்றாங்க. அது வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேட்கிறாங்க, என் செருப்பு எங்கன்னு கேட்கிறாங்க. செருப்பை போட்டுறாங்க வேலைக்காரலாம். செருப்பை போட்டு இவர் போறாரு. யார வீட்டுக்கு? அஸ்மா ரலியல்லாஹு வீட்டுக்கு. அஸ்மா ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் அப்படி கீழே இருக்கிறாங்க. இருந்துட்டு இவ கேட்கிறா, யா உம்மா, தாயே, உம்முல் முஃமினீன் தானே, அப்ப தாயே, இன்ன அமீரல் முஃமினீன் வஸானிபிக், உம்முல் முஃமினீன் என்று சொன்னா நான் உம்மஹாத்துல் முஃமினீன் ரசூலான மனைவிமார சொல்லல, சஹாபாக்களே கடைசி அன்றைக்கு இருக்கிற முஹாஜிராத்துனால சொல்றேன். யா உம்மா, எனது தாயே என்று சொல்றாங்க. இன்ன அமீரல் முஃமினீன் வஸாபிகி, அமீர் ஹலீஃபா வசியத்து சொல்லிக்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது தரும்படியும் உங்களை தேவைகளை நிறைவேற்றி வைக்கும்படியும். இப்ப அவசரமா சொல்றேன், நான் உனது தாய் அல்ல, கொல்லப்பட்ட அந்த மகனுடைய தாய் என்று சொல்றான். கொல்லப்பட்ட
அந்த மகனுடைய தாய் தான் நான் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, உன்னிட்ட கேட்கறது எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை, ஆனால் எனது மகனுடைய உலக வாழ்க்கையை நீ நாசமாக்கி விட்டாய், எனது மகன் உனது மறுமை வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான் சொல்லி, எனது மகனுடைய உலக வாழ்க்கையை நீ நாசமாக்கி விட்டாய், எனது மகன் உனது மறுமை வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பின்னால சொல்றாங்க, ஒன்று மட்டும் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கேண்டு. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் சொன்னார்கள், யகூனு ஃபீ தகீஃபின் கஸாபுன் வ முபீர், தகீஃப் கோத்திரத்தில் இரண்டு கெட்டவர்கள் உருவாகுவார்கள். ஒருவர் கொலைகாரன், இன்னொருவர் பொய்யர். பொய்யரை நாங்கள் பார்த்து விட்டோம், அவதான் முக்தார். பொய்யன் கொலைகாரன் உன்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுன்றாங்க. எனது உம்மத்திலே ரெண்டு பேர் உருவாகுவார்கள், ஒருவர் கொலைகாரர், ஒருவர் பொய்யர். ஆனால் பொய்யரை பார்த்து விட்டோம், கொலைகாரன் நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒன்றும் பேசல, அவசரமா அது எழும்பி செருப்பை போட்டு போயிட்டான். இவரோட அந்த வேகமான வார்த்தையை கேட்டு அப்படி போயிட்டாங்க. சகோதரர்களே, அந்த அஸ்மா ரதியல்லாஹு சொல்றாங்க, மகனை கொண்டு வருமாறு, மகனை வீட்டுக்கு கொண்டு வருமாறு சொல்றாங்க. அடக்க வேணான்ட்டாங்க, முதலா கொண்டு வர சொல்றாங்க. அவவே கஃபன் செய்றா, அவவே என்ன செய்றா, மூக்குல அந்த வைக்க வேண்டியெல்லாம் வச்சு விடுறா. வச்சுட்டு பின்னால அவவும் அதுல சேர்ந்து தொழுறா. யாரு? அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. அப்படி தொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் காலம், நான் நினைக்கிறேன் 14 அல்லது 15 நாள் வரலாற்றிலே வருகிறது, 15 அல்லது 14 நாட்களில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் மௌத்தாகி விடுகிறார்கள். 14 அந்த தனது மகன் அப்துல்லா இப்னு சுபைருடைய மௌத்தையும் எதிர்பார்த்திருந்து அவருடைய மரணத்தையும் அல்லாஹ் தஆலா காட்டிய பின்னால் 14 அல்லது 13 நாட்களில் இந்த அதாவது அப்துல்லா இப்னு சுபைருடைய மரணத்திற்கு பின்னால் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வரலாறு இருக்கிறது, இதில் சொல்லப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ற ஒரு அநியாயம் படைத்த ஒருவருக்கு எதிராக அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசிய இந்த வார்த்தைகள் இருக்கிறது. அவர் வீட்டுக்கு வந்த நேரத்தில் தகீப் என்ற கோத்திரத்தில் 2 பேர் உருவாகுவார்கள், ஒருவர் பொய்யர், ஒருவர் கொலைகாரன். பொய்யரை பார்த்து விட்டோம், நீதான் அந்த கொலைகாரன் என்று சொல்லுகின்ற வீரம் இருக்கிறது. அதுவும் ஒரு கவர்னாக இருக்கிற இடத்திலே இது போன்ற ஒரு வீரம் 100 வயதிலே வராது. ஈமானும் தக்வாவும் அல்லாஹ்வை பற்றி அச்சமும், அல்லாஹ் என்னை எடுத்தாலே எடுப்பானே ஒழிய உலகத்தில் வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று நம்பிக்கை உள்ளவர்களிடத்திலே தவிர வேறு யாராலும் வர முடியாது. அடுத்ததாக அப்துல்லா இப்னு சுபைருடைய அந்த ஜிஹாது களத்திற்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் ஊட்டல். நீ போ, ஹக்கில் இருந்தால் இப்படியே போ என்று சொல்லுற ஒரு தாயுடைய வார்த்தை இருக்கிறதே, ஒரு மிக பெருமதி மிக்க வார்த்தை. வரலாற்றிலே யாராலும் எவர்களாலும் காண முடியாத ஒரு அழகிய ஒரு வார்த்தை தான் இந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றிலே நாங்கள் கண்ட வார்த்தை. அதிலும் குறிப்பாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நிறைய கொலைகளும் அநியாயமும் செய்திருந்தான். ஆனாலும் கூட அவனது வரலாற்றிலே மனமுருகக்கூடிய சில சம்பவங்களும் நடந்துதான் இருக்கிறது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மௌத்தாகின்ற நேரம் நிறைய பேர் அவருக்கு சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு தெரியும், தனது மரணத்தை விரும்பிதான் என்ன செய்கிறார்கள், எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியும். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அந்த நேரத்தில் மனவருத்தப்பட்டு சொல்லுகிறார், மௌத்தாகிற நேரம், அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக, இவர்கள் எல்லோரும் நீ எனது பாவத்தை மன்னிக்க மாட்டாய் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், நீ எனது பாவத்தை மன்னிக்க மாட்டாய் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லிவிட்டுத்தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மரணித்தார். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டுத்தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மரணித்தார். எந்த அளவு ஒரு அவனிடத்திலும் ஒரு நல்ல எண்ணங்களும் சில நல்ல மனோநிலைகளும் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இப்னு உமர் கடிதம் எழுதுறாரு தானே, மஞ்சனிக்கு அடிக்கிறத நிப்பற்றாரு, ஹஜ்ஜாஜிகளுக்காக என்ன செய்ய நிப்பற்றாரு. சில நல்ல விஷயங்களும் அவரது வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, இந்த அஸ்மா ரதியல்லாஹுடைய வரலாற்றில் நாங்கள் கண்ட ஒரே ஒரு படிப்பினை என்ன தெரியுமா, அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை எங்களிடத்திலே வர வேண்டும். எந்த நஷ்டங்கள், அது உயிர் நஷ்டங்களோ சொத்து நஷ்டங்களோ எந்த விதமான நஷ்டங்கள் வந்தாலும் அவைகளை சம்பாதிப்பதற்கும் சந்திக்குவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை மக்காவுடைய தோற்றம் வளர்ச்சி சம்பந்தமான ஒரு உரையை உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதிலும் கலந்து கொள்ள பிரயோஜனம் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.